Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6 எக்ஸசைஸ் 1.6ல 9th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பார்க்கலாம். In a colony 275 families buy Tamil newspaper, 150 families buy English newspaper, 45 families buy Hindi newspaper, 125 families buy Tamil and English newspaper, 17 families buy English and Hindi newspaper, 5 families buy Tamil, Hindi newspaper, and 3 families buy all the 3 newspapers. If each family buy at least one of these newspapers, then find first subdivision, first question, number of families buy only one newspaper. Second one, number of families buy at least 2 newspaper. Third question, total number of families in the colony. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக டோட்டல் மொத்தம் ஒரு காலனியில் 275 ஃபேமிலிஸ் என்ன வாங்குறாங்க, தமிழ் நியூஸ் பேப்பர். ஸோ how many families buy தமிழ் நியூஸ் பேப்பர்? 275 families. ஓகே, தென் how many family buy English நியூஸ் பேப்பர்? 150. Then how many family buy Hindi newspaper? 45 families. Okay, then both see Tamil and English newspaper. How many families? 125 families. And English and Hindi newspaper also they buy 17 families, and Tamil Hindi newspaper they buy 5 families. See all the 3 newspaper. How many family buy all the 3 newspaper? 3 families. Okay, okay. See இப்போ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாளும். அப்போது 275 குடும்பம் வந்து தமிழ் செய்தித்தாள் வாங்குறாங்க நியூஸ் பேப்பர். 150 குடும்பம் வந்து ஆங்கில செய்தித்தாள், ஓகே, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்களாம். 45 குடும்பங்கள் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 125 குடும்பம் வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டையுமே வாங்குறாங்களாம். அடுத்து 17 குடும்பம் வந்து ஆங்கிலம் ஹிந்தி ரெண்டையுமே வாங்குறாங்களாம். 5 குடும்பம் வந்து தமிழ் ஹிந்தி 3 நியூஸ் பேப்பரும் வாங்குறாங்களாம். அப்புறம் 3 குடும்பம் வந்து இந்த 3 செய்தித்தாளையும், அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 3 பேப்பரையும் வாங்கக்கூடிய குடும்பம் எத்தனை பேர்னா 3 குடும்பம் வாங்குறாங்களாம். அப்போ குடியிருப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் குறைந்தது ஒரு செய்தித்தாளையாவது வாங்குகிறார்கள் எனில், அதாவது அந்த காலனியில் யாராவது எல்லாம் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பராச்சும் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு செய்தித்தாளை மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. அதாவது ஒரு நியூஸ் பேப்பராவது வாங்குவாங்கல்ல, ஸோ அந்த ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் வந்து குறைந்தது 2 செய்தித்தாளை வாங்கும் குடும்பத்தின் எண்ணிக்கை. அதாவது குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பராவது வாங்கணும். மொத்தம் 3 நியூஸ் பேப்பர் இருக்குது, குறைஞ்சது 2 வாங்கணும், இல்லை 3 நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் ஓகே தான். அதையும் இதில் சேர்த்துக்கணும். தேர்ட் சப்டிவிஷன் என்ன, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பத்தின் எண்ணிக்கை, மொத்த ஃபேமிலி அந்த காலனியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதில் மொத்தம் எத்தனை செட்டு வரும், எத்தனை கணங்கள் இதில் சொல்லியிருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி, அதாவது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இது 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை செட்டு இருக்குது, ஆக்சுவலாக 3 செட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம செய்கிறதுக்கு வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போது பாருங்கள், அதில் மொத்தம் 3 நியூஸ் பேப்பர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சர்க்கிள் இந்த செட்டு ஃபுல்லாக என்னென்னு எடுத்துக்கிறோம்னா தமிழ். நெக்ஸ்ட்டு இந்த செட்டு எல்லாமே என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆங்கிலம். அடுத்து இந்த செட்டு ஃபுல்லாக இது எல்லாமே என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹிந்தின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே, இப்போது பார்க்கலாம். மொத்தம் இதில் எத்தனை செட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், 3 செட்டு, 3 கணங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தமிழ் மட்டும் அப்படின்னா தமிழ் நியூஸ் பேப்பரை எப்படி மென்ஷன் பண்ணுறோம், டீன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? டி அப்படின்னா தமிழ் நியூஸ் பேப்பர். அடுத்து ஈன்னு சொல்லும் போது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஆங்கிலம். ஓகேவா? அதை நம்ம கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்தது ஹிந்தி நியூஸ் பேப்பரை வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறோம், அது 45. இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குகிற
ஃபேமிலி எத்தனை ஃபேமிலி இருக்காங்க அந்த காலனிலனா 275 275 ஃபேமிலிஸ். அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குகிற ஃபேமிலி எத்தனை பேர் இருக்காங்க 150 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 45 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அப்போ செப்பரேட்டாக வாங்கக்கூடிய அதாவது பேப்பர் வாங்கக்கூடிய ஃபேமிலி தமிழ் மட்டும்னா 275, இங்கிலீஷ் மட்டும்னா 150, ஹிந்தி மட்டும் சொல்லும் போது 45. ஓகே, இப்போ வந்து செப்பரேட்டாக வாங்குறவங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழும் இங்கிலீஷ் ரெண்டுமே தமிழும் ஆங்கிலமும் பேப்பர் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க 125. அப்போ தமிழும் ஆங்கிலமும் பேப்பர் வாங்கக்கூடிய குடும்பங்கள் 125 இருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிலமும் ஹிந்தியும் ரெண்டுமே ஆங்கிலம் சொல்லும் போது இந்த செட்டு ஃபுல்லாக வரும் இல்லையா, அப்போ ஹிந்தின்னு சொல்லும் போது இந்த செட்டு ஃபுல்லாக வரும். இப்போ இதுக்கும் காமன்னு சொல்லும் போது இந்த ஏரியா. இப்போ இது ரெண்டும் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இங்கிலீஷும் ஹிந்தியும் நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க 17 பேர் இருக்காங்க. ரைட்டா. அதே மாதிரி தமிழும் ஹிந்தியும் வாங்கக்கூடியவங்க பார்த்தோம்னா தமிழ்னு சொல்லும் போது இந்த செட்டு ஃபுல்லாக வரும், அதே மாதிரி ஹிந்தின்னு சொல்லும் போது இந்த செட்டு ஃபுல்லாக வரும். அப்போ இது ரெண்டும் வாங்கக்கூடியவங்க இந்த 2 நியூஸ் பேப்பர் தமிழும் ஹிந்தியும் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 5 குடும்பம் இருக்காங்க. ரைட்டா. அதாவது ஃபஸ்ட் என்ன சொன்னோம், தமிழ் மட்டும்தான் 275, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கிலீஷ் மட்டும் சொல்லும் போது 150, ஹிந்தி மட்டும் நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 45 குடும்பம் இருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 2 நியூஸ் பேப்பர் வாங்குகிற ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ தமிழும் இங்கிலீஷும் வாங்குறவங்க 125 குடும்பம். அது மாதிரி ஆங்கிலமும் ஹிந்தியும் வாங்கக்கூடிய குடும்பங்கள் வந்து 17 பேர் இருக்காங்க, 17 ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட்டு தமிழும் ஹிந்தி ரெண்டுமே வாங்கக்கூடியவங்க 5 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகேவா. சரி, இப்போ 2 பேப்பர் வாங்கக்கூடியவங்க எத்தனை குடும்பம்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி, தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி இந்த 3யுமே வாங்கக்கூடிய குடும்பங்கள் பார்த்தா 3 பேர் இருக்காங்க. எது, தமிழ் அதாவது இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இந்த சர்க்கிள் இது 3மே வந்து எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த ஏரியா தான். ஸோ அப்போ அந்த 3 பேப்பரையும் வாங்கக்கூடியவங்க யார், இந்த ஏரியா இதுதான் என்ன ஆகுது, இந்த 3 குடும்பமும் இந்த 3 செட்டும் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது 3 குடும்பம் தான் இந்த 3 பேப்பரையும் வாங்குது. சரியா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்னென்ன இருக்குது இப்போ பாருங்கள், தமிழும் ஆங்கிலமும் சொல்லும் போது எப்படி வரும், ஆக்சுவலாக இந்த 2 செட்டு மட்டும்தான் வரும். அப்போது பாருங்கள், இதுவும் தான் வரும். இது தமிழ், இது இங்கிலீஷ். அப்போது இந்த 2 செட்டும் சொல்லும் போது காமனான பிளேஸ் என்ன வரும், இது ஃபுல்லாக வரும். அப்போ இங்கே எது ஃபுல்லாக வரும், இந்த ஏரியா ஃபுல்லாக இதுவும் தான் வரும், தமிழும் ஆங்கிலமும். ஆனால் இதில் என்ன இருக்குது, தமிழ் ஆங்கிலம் மட்டும் வாங்குறவங்க 125 பேர் இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்களும் இருக்காங்க. அதனால இந்த 3 இங்கே கழிச்சிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். என்ன சொல்கிறோன்னு புரியுதா. அதாவது 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்க்கிள் இந்த ஏரியா ஃபுல்லாக வரும், இந்த ரீஜன் ஃபுல்லாமே வரும். பட் இதில் 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 125 பேர், இவங்க மட்டும் இல்லை, யார் இருக்கா, இதுக்குள்ளே 3 பேப்பர் வாங்குறவங்களும் இருக்காங்க. இந்த 3 பேப்பரே வாங்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அதனால் இந்த 3 இதிலேருந்து கழிச்சிடுறோம். சரியா. அப்போ என்ன கிடைச்சிரும் நமக்கு, 125ல் 3 கழிக்கும் போது 122 கிடைக்கும். ஓகேவாம்மா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆங்கிலமும் ஹிந்தி இது 2ம் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர், இப்போ வந்து எத்தனை பேர் இருக்காங்க 17 பேர் இருந்தாங்க. பட் இப்போ இது 2க்கும் சொல்லும் போது இது 2க்கு காமனான ஏரியாவில் என்ன வரும், இது ஃபுல்லாக வரும், இது ஃபுல்லாக வரும். பட் என்ன இங்கிலீஷும் ஹிந்தியும் நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க 17 பேர். இதில் என்ன யார் இருக்காங்க, 3 நியூஸ் பேப்பரையுமே வாங்கக்கூடிய குடும்பங்கள் 3 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3 கழிச்சிடணும். 17ல் 3 கழிச்சா என்ன கிடைக்கும், 14. அடுத்தது தமிழும் ஹிந்தியும். இப்போ தமிழும் ஹிந்தியும் சொல்லும் போது இந்த 2 செட், ஸோ இந்த செட்டும் வரும். இது 2ல் காமனாக என்ன இருக்குது, இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் இருக்குது. அப்போது இது 2 எதுக்கு பொதுவானது, தமிழுக்கும் ஹிந்திக்கும் பொதுவான ஏரியானா இந்த ஏரியா ஃபுல்லாக வரும். ஆனால் இதில் யார் மட்டும் இல்லை,
தமிழ் ஹிந்தி நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க 5 பேர். இவங்க மட்டும் இல்லை, யார் இருக்கா 3 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க மிக்ஸ் ஆகி இருக்காங்க. அப்போ இதை கழிச்சா தானே இவங்க 2 பேர் மட்டும் வாங்கக்கூடிய ஃபேமிலி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், 3 கழிச்சோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும், 5ல் 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். புரியுதாம்மா எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி? ஓகே, ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்கள பார்த்தோம். அடுத்து 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்கள பார்த்தோம். 3 பேர் வாங்கியிருக்கோம் நியூஸ் பேப்பர் வாங்குகிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ அவங்களேருந்து எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறோம், 3 இங்கேயும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடைச்சிட்டாங்க ஆக்சுவலாக நமக்கு? ஓகே, தமிழும் ஆங்கிலமும் நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, 122ன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆங்கிலமும் ஹிந்தி இது 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர், 14 ஃபேமிலி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தமிழும் ஹிந்தி இந்த 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடிய ஃபேமிலி எத்தனை பேர், 2. ஓகே, இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, தமிழ் மட்டும் நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர்னு பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க, இது ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாக யார், தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கக்கூடியவர்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக. பட் ஆனால் இந்த சர்க்கிளில் மொத்தம் எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க, 275 குடும்பங்கள் இருக்காங்க. இந்த சர்க்கிளில் இந்த குடும்பம் மட்டும் இல்லை, யார் யார் இருக்காங்க, 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி 3 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இந்த 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லையா? அதாவது யார் யார் இருக்காங்க, தமிழும் ஆங்கிலமும் நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க, ரைட்டா? அடுத்து 3 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க, தமிழும் ஹிந்தியும் வாங்கக்கூடிய மக்களும் இருக்காங்க, குடும்பங்களும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு தமிழ் மட்டும் வேணும்னா இந்த 122ங்கிறது என்ன, தமிழும் ஆங்கிலமும் வாங்கக்கூடிய ஃபேமிலிஸ் அந்த 122. அடுத்து 3 பேப்பரே வாங்கக்கூடிய குடும்பங்கள் 3, இந்த 3. அடுத்து தமிழ் ஹிந்தி 2 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடிய குடும்பங்கள் 2. அப்போது இது 3யுமே நம்ம கழிக்கிறோம். 122 3 2 எதில் கழிக்கணும், இந்த மொத்தமாக தமிழ் நியூஸ் பேப்பர் 225 குடும்பங்கள் வாங்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதில் இருந்து தான் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். எதை இப்போது 122 3 2. இப்போ பாருங்கள், 275 மைனஸ் 122 + 3 + 2. ஆக்சுவலாக இது எல்லாமே சப்ராக்ட் பண்ணணும், ஆனால் எல்லாத்தையுமே கூட்டிட்டு கடைசி மொத்தமாக கழிச்சிக்கலாம். அப்போ 275லேருந்து எதை கழிக்கிறோம், 122 3 5. சரியா? அப்போ 275லேருந்து 122 3 என்ன கிடச்சிடும் அப்படின்னா 125 + 2 125 125 + 2 127. அப்போ அதுலேருந்து கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 148. அப்போ இவங்க யார், தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 148. ஓகேவா? இதே மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குகிற குடும்பம் எத்தனை பேர், 150ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 150னா இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாகவே யார், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. இதில் யார் யார் மிக்ஸ் ஆகிருக்காங்க, தமிழ் இங்கிலீஷ் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க, 3 நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க இருக்காங்க, அடுத்து இங்கிலீஷும் ஹிந்தி வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. அப்போது 122 3 14 இதை எல்லாத்தையுமே எதில் கழிச்சிடறோம், இந்த 150லேருந்து கழிக்கிறோம். சரியாம்மா? இப்போ பாருங்கள், 122 3 125 + ஒரு 14 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது, 150லேருந்து கழிச்சா என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஹிந்தி 45 குடும்பம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹிந்தி 45 குடும்பம். பட் என்ன ஆகும், ஹிந்தின்னு சொல்லும் போது இந்த ஓவரால் இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாக வரும். சரியா? ஆனால் இதில் யார் யார் கலந்துருக்காங்க, தமிழும் ஹிந்தி குடும்பங்கள் 2 இருக்காங்க, 3 பேப்பரே வாங்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க, அதே மாதிரி இங்கிலீஷும் ஹிந்தியும் வாங்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அப்போது இந்த 2 3 14 இது எல்லாத்தையுமே எதில் கழிச்சிடணும், 45லேருந்து கழிக்கணும். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 2 + 3 + 14 என்ன கிடைக்கும், 2 + 3 5 5 + 14 19 19. 45 - 19 என்ன கிடைச்சிடும், 26. அப்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு, தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க 148 பேர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்குறவங்க
11 குடும்பங்கள். அதே மாதிரி ஹிந்தி மட்டும் வாங்கக்கூடியவங்க எத்தனை குடும்பங்கள்? 26 குடும்பங்கள். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம்ல, நம்மளால முடியும் தானே? ஓகே, இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன், இருந்தாலும் எழுதியிருக்கேன். டீனா தமிழ் நியூஸ் பேப்பர், ஈனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹச்ன்னு சொல்லும் போது ஹிந்தி நியூஸ் பேப்பர். பெட்டர் நம்ம எழுதிக்கவும் செய்யலாம், தமிழ் ஆங்கிலம் ஹிந்தின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் சர்க்கிளில் நம்ம மேலே எழுதியிருக்கோம். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை ஒன்லி ஒன் நியூஸ் பேப்பர். கண்டிப்பாக ஒரே ஒரு, அதாவது ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்கக்கூடிய ஃபேமிலி, அதான் ஒரு செய்தித்தாள் மட்டும் வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. அப்போ யார் யார்? மொத்த நியூஸ் பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி. அப்போ தமிழ் மட்டும் வாங்கக்கூடியவங்க, ஓகே, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கக்கூடியவங்க, ஹிந்தி நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கக்கூடியவங்க. இப்போ தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்தோம்? 148. இங்கிலீஷ் மட்டும் வாங்குறவங்க எத்தனை குடும்பங்கள்? 11. ஹிந்தி மட்டும் வாங்கக்கூடியவங்க 26. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 185. ஓகேவாம்மா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே இது எதுலேருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னாமே இந்த வென் டயக்ராம்லேருந்து அப்படியே எடுத்து எழுதுறது தான். குறைந்தது 2 செய்தித்தாள்களை வாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை. சி அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர். ஓகேவா? அதாவது 2 செய்தித்தாள், 2ம் வாங்கலாம் 3ம் வாங்குறவங்க. சரியா? இப்போ 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க யார் யாராக இருப்பாங்க? வென் டயக்ராம்லேருந்து பாருங்கள், சொல்லுங்கள். 2 நியூஸ் பேப்பர்னு சொல்லும் போது யார்? இது 2 வாங்கக்கூடியவங்க 122. ஆங்கிலமும் ஹிந்தியும் வாங்கக்கூடியவங்க 14 பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஹிந்தியும் தமிழும் வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க 3 குடும்பங்கள் இருக்காங்க. அப்போ எதை நம்ம கூட்டணும்? 122, அதுக்கப்புறம் 3, 14, 2. சரியாம்மா? இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண கிடைக்கும் 122 ப்ளஸ் இது என்ன கிடைக்கும்? 14, 2, 16, 16 3 கூட்டினா 19. அப்போ 122 ப்ளஸ் 19 2 கூட்டினா 141 குடும்பங்கள் இது மட்டும் வாங்குறாங்க. குறைஞ்சது 2 நியூஸ் பேப்பரை வாங்குறாங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, குடியிருப்பில் உள்ள மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ், அதாவது அந்த காலனியில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பம் எத்தனை பேர்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் தி காலனி. இப்போ மொத்த குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். மொத்த குடும்பங்கள்னு சொல்லும் போது 148. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? 11. அதுக்கப்புறம் 26. ஏன்னா தனித்தனியாக வாங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் வாங்கக்கூடியவங்க. அதுக்கடுத்து 122, 14, அதுக்கப்புறம் 2 + 3. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா மொத்த ஃபேமிலி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனி, அந்த காலனியில் இருக்கக்கூடிய குடும்பங்களின் எண்ணிக்கை. ஓகே, இப்போது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 148 + 11 + 26 + 122 + 14 + 2 + 3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 326. சரியாம்மா? ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.